Hello students, இன்னைக்கு 10th கிளாஸ்க்கு எக்ஸசைஸ் 6.1ல இருக்கிற அஞ்சு சம் ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். கொஸ்டின் என்ன, சீக்கன் 4 theta into 1 minus sin 4 theta minus 2 tan squared theta equal to 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயும் போல LHS எடுத்துக்கலாம். LHS equal to secant 4 theta 1 minus sin 4 theta minus 2 tan square theta வா. இப்போ secant 4 ஓட தலைகள் என்ன, secant ஓட தலைகள் என்ன, 1 by cos 4 theta. 4 அப்போ எதாவது வரும், அதில் எது கேன்சல் ஆகாது. 4 theta வா. இப்போ 1 minus sin 4 theta இருக்கு பார்த்தீங்களா. 1 minus sin 4 theta நான் பிரித்து எழுதுகிறேன். sin square theta whole square. இப்போ 2 into 2 4 ஆச்சா. அதே மாதிரி அடுத்து 2 tan square theta equal to tan square theta வேண்டாம், இது பிரித்து எழுதலாம். tan square theta ஓட ஃபார்முலா என்ன, sin square theta by cos square theta வா. இங்கே போட்டுருங்க, நான் மறந்துட்டேன். 1 by cos 4 theta. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்கிறது கூட வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா 1 ஸ்கொயர்டு 1 into 1 ஒன்று தான் வரும். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குதா. அப்போ வந்து என்ன ஃபார்மேட்டில் மாறும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குதா. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் ஆகும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இந்த ஃபார்மேட்டில் மாறிடுமா. அப்போது 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வரும். அடுத்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த ஃபார்மேட்டில் வந்துடுமா. இங்கெல்லாம் பெருக்கல் இருக்கிறதா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே தான் வரும் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா. அடுத்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்ன, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டாவா. இது அப்படியே இந்தாண்ட போட்டுருங்க, ஏன்னா எல்லாமே இன்டூவில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் மேலே கொண்டு வரலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் 4 தீட்டா. ஓகேவா. இன்டூ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா. இப்போது இங்கே ரெண்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே கேன்சல் ஆகிரும். இங்கே 4 இருக்கா, இதில் 2 தான் ஆகும், மீதி 2 அப்படியே தான் இருக்கும். இந்த 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பார்த்தீங்களா, இது அப்படியே தான் கொண்டு வருங்க, ஏன்னா இன்டூவில் தான் இருக்குது, அதனால் அப்படியே மேலே வந்து கொண்டு வந்துடலாம். 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு, அடுத்து கீழே டினாமினேட்டர் இருக்கிறதுல எல்லாமே பொதுவாக தான் இருக்குது, ஏன்னா இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்குது, அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டாவா. இங்கே 1 சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு முன்னாடி என்ன இருக்கும், 1 மறைஞ்சிருக்குமா. இப்போ மைனஸ் பண்ணலாமா. 1 ப்ளஸ் இங்கே மைனஸ் தான் பெருசு, அப்போது ப்ளஸ் ஆகுதுங்க, இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போது அடுத்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா ஃபார்முலா என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆயிருமா. ஈக்குவல் டு 1. நம்ம கேட்டால் ஆர்ஹெச்எஸ் வந்தாச்சு. ஈக்குவல் டு 1ன்னு காமிக்க சொன்னாங்க, 1ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போது ஆர்ஹெச்எஸ் 1. அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். என்ஸ் ப்ரூவ்டும் கீழே எழுதிக்கோங்க. அடுத்து அதுலேயும் 2வது ரோமனில் இருக்கிற சம் பார்க்கலாம். காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா மைனஸ் பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1க்கு ஈக்குவல்னு காட்டணும். ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் எழுதிக்கோங்க. எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா மைனஸ் ப்ளஸ் காஸ் தீட்டாவா.
அடுத்து காட் தீட்டாவை எப்படி பிரிக்கலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு பிரிக்கலாமா? ப்ளஸ் மைனஸ் காஸ் தீட்டா பை இந்த காட் தீட்டாவை அப்படியே பிரிச்சுக்கலாமா? காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? ஈக்குவல் டு இது எல்ஹெச்எஸ் எடுக்கலாமா? எல்ஹெச்எஸ் எடுத்தால் என்ன ஆகும்? காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு ஆகுமா? பை சைன் தீட்டா பை போட்டுக்கோங்க. அடுத்து காஸ் தீட்டா இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா பை சைன் தீட்டா. இங்கே இருக்க சைன் தீட்டா இங்கே இருக்க சைன் தீட்டா கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன ஆகும்? காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு வந்துடுமா? பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. இப்போ இதில் என்ன இருந்து காஸ் தீட்டா ரெண்டு பக்கமும் இருப்பா. அப்போ காஸ் தீட்டா பொதுவாக எடுக்கலாம். காஸ் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டான்னு வருமா? காஸ் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு வருமா? ஒன் மைனஸ் சைன் தீட்டாவை என்னென்னு பண்ணலாம்? அதை அடுத்து பிரிக்கலாமா? இங்கே கேன்சல் பண்ணலாம். காஸ் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆயிருமா? அடுத்து 1 மைனஸ் காஸ் தீட்டாவை எப்படி பிரிக்கலாம்? கொசிகன் தீட்டான்னு பிரிக்கலாமா? 1 பை கொசிகன் தீட்டான்னு பிரிக்கலாமா? பை 1 ப்ளஸ் இங்கேயும் 1 பை கொசிகன் தீட்டான்னு பிரிக்கலாமா? ஈக்குவல் டு இங்கேயும் எல்ஹெச்எஸ் எடுங்க. எல்ஹெச்எஸ் எடுத்தீங்கன்னா நான் கொசிகன் தீட்டா ஒன் மைனஸ் கொசிகன் தீட்டா பை கொசிகன் தீட்டான்னு வரும். பை இது பிறகுனா நான் 1 ப்ளஸ் கொசிகன் தீட்டான்னு வரும். பை கொசிகன் தீட்டா. இங்கே இருக்க கொசிகன் தீட்டா இங்கே இருக்க கொசிகன் தீட்டா கேன்சல் ஆயிரும். இப்போது 1 மைனஸ் கொசிகன் தீட்டா பை 1 ப்ளஸ் கொசிகன் தீட்டான்னு வரும். ஓகேவா? அப்போது அவங்க கேட்ட எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணியாச்சா? இது ஆர்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். கீழே என்ஸ் ப்ரூவ்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நடத்தினா உங்களுக்கு 2 செம்மு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் செம்மில் பார்க்கலாம். பாய்.